மக்கள் தலைவா, ஒரு நல்ல டைட்டில். நிச்சயமாக எனது நண்பர், நமது நண்பர், எங்கள் சங்கத்தில் ரொம்ப ஆக்டிவான என் தம்பி ரவி மரியா ரொம்ப ஒரு குழந்த மாதிரி. அவரை பற்றி புரிஞ்சுக்கலன்னா கஷ்டம், புரிஞ்சுக்கிட்டா இந்த குழந்தைய வச்சு என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கலாம், நல்லா ஏமாற்றலாம். நம்ம அந்த தம்பி சொன்னானே அந்த மாதிரி அது இல்லை. உண்மையாகவே அன்புக்கு அடிமையாயிடுவாப்புல. சில டைமில் கோபம் வந்தால் தத்துக்காப்புத்துக்கான்னு குதிப்பார். அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது வேறு ஏதாச்சும் ராங் சென்ஸில் வந்துச்சுன்னா இவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா உண்மையானவனுக்கு கோபம் வந்தால் அப்படித்தான், அதுதான் உண்மை. ஆக 5 நாளைக்கு முன்னாடியே அண்ணே நீ வந்துடணும், அவ்வளோதான், ஒரே வார்த்தை ஃபோனில். சரி தம்பி. அப்புறம் நான் தான் ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும், நம்ம தான் கேட்டுட்ருக்கணும். ஸோ ஆக ரவி மரியா அவர்கள் மிளகாய் படத்தின் மூலமாக, அதானப்பா முதல் படம், ஆசை, அதுக்கப்புறம் சூப்பர் குட், அதுக்கப்புறம் மிளகாய், இந்த 2 படங்களும் ரொம்ப அற்புதமாக ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக இருந்திருக்க வேண்டியது. அவர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டான்னு ஜாலியாக நடிப்பை சூஸ் பண்ணிட்டார். பாக்கியராஜ் அந்த மாதிரி அவரு டைரக்ட் பண்ணியே நடிச்சு 2 கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. நீ நைஸாக போவோமா, சம்பளத்தை வாங்கணுமா, நடிச்சோமான்னு. ஆனால் மற்றவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி அல்ல, இவன் மிகப்பெரிய நடிகன், உண்மையாலுமே நடிகன். ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டா அந்த ப்ரொடியூசரை தூங்க விட மாட்டார், அந்த டைரக்டரை தூங்க விட மாட்டார். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் யோசனை பண்ணிகிட்டே இருப்பார். அதுதான் இந்த நடிகனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன வேணுன்றது அதிகமாக உழைப்பாப்பில், ஒரு டைரக்டரை விட அதிகமாக உழைப்பாப்பில். அது எனக்கு தெரியும். நானே ஒரு படங்கள் அவர் கூட பணியாற்றும் போது அது அவரை மிகப்பெரிய காமெடியனாக உருவாக்கிய எழில் சார் இருக்கார். எழில் சாருக்கு அவர் எந்த மேடையிலும் எழில் சாருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க மாட்டார். அந்த அதுதான் அந்த குணம். எழில் சாருக்கு போய் இவரை வச்சு ஒரு சீன் எடுத்துட்டான்னா அவன் எப்போ முடிக்கிறான்னா அப்போ முடிக்கிட்டுன்ட்டு நான் விட்டுருவேன் அப்படிப்பா. அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ். அதனால தான் அந்த படத்தில் இவர் யார், ரோபோ சங்கர், இவருக்கு காட்சியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு இவங்க நடிக்கிட்டுன்ட்டு விட்டு இவர் தூங்கிட்டார் போல்ருக்கு. அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ். இவங்க இந்த சீனை மிக பிரமாதமாக கொண்டு வராங்க. அதே மாதிரி அந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த காட்சிகள் எல்லாம். ஸோ இதனால் ஒரு இன்வால்வ்மெண்ட் தான். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இந்த கவுண்டமணி சார் வீரப்பண்ணை வச்சு டைலாக்ஸ் எல்லாம் எழுதிப்பார். அவங்களுடைய சீக்வன்ஸை அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க தனியாக, அதாவது தயாரிப்பாளர்களை விட அந்த படத்தோட டைரக்டரை விட அவங்க தனியாக ஒரு டீமாக வேலை செஞ்சு அந்த படத்துக்கு என்னென்ன நம்மெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த வரிசையில் இவர் ஒரு இயக்குனருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அதனால் தம்பி ராம்குமார், அவர் பேர் ராம்குமார், ராம்தேவ்னு சொன்னது நான் யாரோ புது ஆளுன்னு பார்த்தேன். நம்ம பையன் நம்ம ஆஃபீஸில் இருப்பான், என் ஆஃபீஸில் வளர்ந்த பையன்றதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக நீ வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக பேசிட்டாப்புல, குழந்த மாதிரி. அன்னி விவரமானவன்டா, சும்மா இந்த மாதிரி சீனெல்லாம் போட்டிருக்காது. என்ன, கரெக்டான சம்பளத்தை பேசி வாங்கி கொடு. என்ன பாவம், இப்போ அண்ணன்மார்கள எவ்வளோ அரசியலை பார்த்துருப்பாக்க. இங்கே கொண்டாந்து சினிமாவில் கொண்டாந்து விட்டு அரசியலை காட்டாதடா. இது ஒரு சந்தோஷமான விஷயம். நான் பாக்கியராஜ் சார் இருக்கும்போது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இவங்கெல்லாம் அரசியல் சொற்பொழிவாளர்களில் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க. இப்போ நம்ம எல்லாம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சினிமாவுக்குள்ளே இழுக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக போகுது சார். நம்மளும் இஷ்டத்துக்கு பேசிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு சினிமாக்காரங்க ஆயிடுறாங்க. நம்மளும் சினிமா மேடையில் சில டைமில் அரசியலை பேசுகிறோமா, இப்போ எல்லாம் கலந்துருது ஒன்றோட ஒன்றா. அதனால் தைரியமாக நம்ம இவங்ககிட்ட ஈஸியாக அரசியலும் பேசிக்கலாம், சினிமாவும் பேசிக்கலாம், அரசியலை கற்றுக்கலாம். பழக்கற்பையா அண்ணன் மூலமெல்லாம் நிறைய விஷயங்கள். அது அவர் சமீபத்தில் ஒரு 2-3 ஸ்பீச்சஸ் கேட்டேன். சிலது முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியும்.
ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா அதுவும் உண்மை இருக்கும், இதுலேயும் உண்மை இருக்குது, இன்றைக்கி பேசுகிறதுலையும் உண்மை இருக்கும். ஹேட்ஸ் ஆஃப் என்ன. ஆனால் அது அந்த அந்த தெளிவு வந்து உங்ககிட்ட இருந்து வரும் பாருங்க ஒவ்வொரு விஷயத்தை பேசும்போது. ரியலி கிரேட். அதே மாதிரி அண்ணன் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது இந்த படத்துக்கு பலம் சேர்க்கும். மக்கள் தலைவா ரவி என்கிட்ட முதல்ல சொல்லிட்டு இருந்தாப்புல, நான் வந்து பெருசாக அதை கான்செப்ட் பண்ணல. இல்லை சார் எல்லாம் இருக்காங்க சார், ராதாரவி சார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அதுக்குள்ளே நானும் இருக்கேன், ஒரு ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். பட் இங்கே பார்க்கும்போது 2 சாங் வந்தது. சாங்கோட பிகினிங் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா அது ரவி டான்ஸ் ஆடுறாப்லே அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன ஹியூமரும் அதில் மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த சாங் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆஹா, அந்த சாங் நல்லா இருக்கே ரவி. ஏன்னா ரவி வந்து என்னுடைய படத்துலேயே வந்து அப்பப்போ ஆடிட்டு இருப்பாப்புல. வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஒரு மணங்குத்தி பறவையில் வந்து இந்த கருவென்ற மனம் என்று சிரிக்கட்டும் அப்படிங்கிற பாட்டு வந்து நாகேஷ் சார் ஆடின பாட்டு. அது ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். க்ரேன் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவரும் சாம்ஸும் சேர்ந்து அந்த அந்த சீஷோட ஓரமாக டான்ஸ் ஆடுறாங்க. அவர் இதை வைக்கலாம் அப்படின்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டார். அந்த இடத்துல ஒரு லீடு அவரே வந்து யோசித்து பண்ணி கட்டிகிட்டு இருப்பார். ஆனால் அதையும் சொல்ல மாட்டார் அவர். அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் வந்து கிரெயின் போர்டர்லேயே மும்முரமாக இருந்தவன்னா திரும்பி பார்க்குறேன், யாரோ பாட்டு போடுறாங்க, இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்ன சுச்சுவேஷன் பிரகாரம் ரவி சீரியஸாக இருக்கணும், அதில் ஆடக்கூடாது. ரவி நீங்கள் ஆட வேணாம், புலியும் வந்து சாம்ஸும் ஆடணும் அப்படின்னு சொன்னேன். அதில் டைலாக் போட்டுருப்பேன், உங்களோட நான் நல்லா ஆடுவேன்டா அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த ஒரு அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் நான் தேசிகராஜா பாட்டுள்ள ஃபுல் டான்ஸ் கொடுத்துருப்பேன். பட் இந்த படத்தில் 2 பாட்டு போட்டாங்க. இது வந்து காமெடி படம். நான் ஏதாவது ஷார்ட்ஸு காமெடி அந்த மாதிரி ஏதாவது வரும், அரசியல் சட்டையர் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் நான் எதிர்பார்த்தேன். பட் அது இல்லாமல் 2 சாங் போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதுக்குள்ளே காமெடி ஆர்டிஸ்ட்லாம் விட்டு அது சில சமயம் வந்து சாங் ரொம்ப டேஞ்சர். அது ஏன்னா திடீர்னு வந்து அவசரம் ஆகி போய்டும் அந்த சாங். அப்படி இல்லாமல் இந்த சாங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி நிறைய இந்த டைரக்டர் வந்து தமிழான நர்ஸ்ன்னு நினைக்கிறேன், வெளில போயிருக்காரா, அவரை பற்றி நிறையா சொல்லுங்கிற போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பேரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சு, அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு குவாலிட்டியான நல்ல கேமராமேன் எல்லாருமே பாராட்டிட்டு போயிட்டாங்க. வாழ்த்துக்கள்ச்சி. 2 பேர் போயிட்டாங்க, ராதாரவி சார், பெப்சி தலைவர் 2 பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு டெக்னீஷியனை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே இதை கொண்டு வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறது. ராதாரவி சார் எல்லாம் வந்து அரசியலில் வச்சு பண்ணும்போது அந்த கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பையனுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இயல்பாக வருது. தனக்கான விஷயங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு இயக்குனர் வந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வந்துடணும். அது அவர் நடித்தார் இவர் நடித்தாருன்னு நம்ம வந்து அதை வந்து சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. யார் நடித்தாலுமே அவங்க கிட்ட உட்காந்து பேசி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துடணும். ஸோ அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரவங்க எல்லாருமே வந்து இயக்குனரை பற்றி ரொம்ப காமெடியாக சொன்னால் கூட வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இயக்குனர் மேலே இருக்க நம்பிக்கையில் எனக்கு இன்னும் அந்த படத்து மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. பார்த்த 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் போட்டிருக்கலாமோ, அது சென்சார் ஆகலைன்னு போடலன்னு சொன்னாங்க. ஸோ போடலாம், அது இன்னும் தெரியல, சரி ஓகேவா. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வந்து மிக சிறப்பாக வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த படம் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன் மற்ற அத்தனை பேரும் நடிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் அண்ணே கவிதாலயா சரவணனை வந்து தேனியோடைய மன்னன், சினிமாக்காரவங்களுக்கு பெரிய அண்ணன், எல்லோத்துக்கும் போகிறவங்களுக்கு அவங்க வீட்டில் நல்ல உணவு கொடுத்து ஒரு பெரிய திருப்பதி படம் கொடுத்து விடுவார். அது இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா முத எனக்கும் பேரரசு சித்தப்பாவுக்கும் திருப்பதி படம் கொடுத்தாரு, அவர் தலைவர் ஆயிட்டாரு. நான் இன்னும் தலைவன் ஆகாமல் இருக்கேன், அடுத்து ஆயிருவேன் பெரிய தலைவனாக. ஏன்னா மக்கள் தலைவனில் வந்து நான் நடிச்சிருக்கேன்ல, அதனால நிச்சயம் பெரிய தலைவன் ஆயிடுவேன். அதே மாதிரி ராம்தேவ் மனுஷன் ஒருத்தர் வேணும்னா ராதாரவி சொன்னது மாதிரி 3 மணிக்கு போன் அடிப்பாருங்க.
அண்ணே எங்க இருக்கீங்க அப்படின்னு. பஸ் ஆட்டு உங்களுக்கு 4 மணிக்கு நீங்க அந்த பாருக்கு வந்துருங்க. நான் 4 மணிக்கு நான் போயிட்டேன். போய் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். யாருமே பாரும் துறக்கிறாப்புல இல்லை, கடையும் ஓப்பன் ஆகலை. என்னடா நம்மளை வர வச்சுட்டு இந்த ஆள் யாருமே வரலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்படின்னு கதவை தட்டினேன். அந்த பாரில் போய் தட்டவும் அன்னைக்கு இவ்வளவுக்கும் ஒயின் ஷாப் லீவு. கதவை போய் தட்டவும் அவன் வந்து உள்ள இருந்து இப்படி பார்த்துட்டு அண்ணே இன்னைக்கு பிளாக்ல சரக்கு ஓடாதுண்ணே. ஐயோ நான் சரக்கு வாங்க வரலையா, நடிக்க வந்திருக்க, டைரக்டர் உள்ள இருக்காரா, வர சொல்லியா அப்படின்னு. டைரக்டர் அவன் துரும்புலையே இருப்பாயா, அங்கிட்டு சந்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாப்புல, கூப்பிடியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணே நம்ம ஜெயக்குமார் அண்ணே எனக்கு போன் அடிக்கிறாரு. அண்ணே அங்கேயே இருங்க, இந்த சாவி வாங்கிட்டு வந்துரு, இப்ப திறந்து உள்ள எடுத்துருவோம். சரி அப்படி சொல்றியேனே, நானும் வந்து ரொம்ப நேரம் டயர்ட் ஆயிடுச்சு. காலையிலே குளிச்சு சாமி நான் சிவன் கோயிலில் போய் சாமி மட்டும் வந்துட்டு ஒரு 2 பீர் மட்டும் கூலிங்க எனக்கு கொடுக்க சொல்லுங்க, இப்போ எனக்குள்ள குடிச்சுக்கிட்டே இருக்கேன், வந்து உள்ள நடிச்சுக்கலாம் அப்படின்னு. உன்னை பார்த்து அவர் சிரிச்சார். அண்ணே இன்னைக்கு கடையெல்லாம் திறந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே பேரரசு சித்தப்பா வந்தாரு, திறந்து விட்டிய, அவர் 10 ரூபா பாட்டிலுக்கு பேசினாரு, இப்ப எனக்கு ஏன் திறந்து விட மாட்டிய? அன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபா வச்சிருந்ததுனாலதான் அவ்வளவு பேச்சு பேசினீங்க, இன்னைக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குதுன்னா எந்த நாயத்தை போய் சொல்றது அப்படின்னு சொன்னேன். சொல்லவு பேரரசு சித்தப்பா சொன்னது மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனா எல்லா மது குடிக்கிற நண்பர்கள் ஃபுல்லா பேரரசு சித்தப்பா வீட்டில் போய் நிற்பாங்க. நிச்சயம் ஒரு கொள்கை ஏற்படும், இந்த பாட்டில்களே குறைக்கப்படும். அதே மாதிரி இன்னமும் ஏன்னா 9:45 கடையினா அடைக்கிறாங்க. இந்த ஆட்சியில வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கடை இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காலைல 7 மணிக்கு கடையை திறக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2வது இன்னொரு தலைவா முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன் தலைவா, டைமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கனக்குள்ள ஒயின் ஷாப் கம்மியா இருக்கு, நிறைய திறந்து விடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.